இந்த தூய நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆங்காங்கு ஆயத்தத்தோடு கூட அமர்ந்திருக்கிற அத்துணை பேரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வேண்டுதல் செய்வோம். வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வே தரிசனம் தரும் சந்நிதி புகுந்தே இருதயத்தை சிதறவிடாமல் ஒரு இசைத்தமைத்து பரவசமாகும் நசரேயா சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த தரிசனம் தரும் சந்நிதி புகுந்தே கடவுளுக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கடவுளை பாடுங்கள். கடவுளை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நன்மைகளை தந்து நடத்துகின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த தூய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். இந்த உலகத்திலே கிறிஸ்தவ பொறுப்பாண்மை உடையவர்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிறீர். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நாள் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வந்து ஆண்டவர் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நினைவு கூறவும், இந்த உலகத்திலே நாங்கள் எவ்விதமாய் வாழ்கின்றோம் என்பதை குறித்து ஆய்வு செய்து எங்களுடைய உக்கிரானத்துவ கணக்கை ஒப்புவிக்க வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கிறீர். இந்த உலக வாழ்விலே மேன்மைகளை கண்டுகொண்டிருக்கிற நாங்கள் எப்போதும் உக்கிரானத்திற்குரியவர்களாய் பொறுப்போடு நடந்து கொள்ள எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுதல் செய்கின்றோம். இந்நாளின் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். ஆராதனையின் வாயிலாக உக்கிரானத்துவத்தை குறித்த சிந்தனையை கற்றுக்கொள்வதோடு உலகத்தில் சாட்சியோடு முன்னேற எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மெல்லிய சத்தத்தை கேட்டு ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்போடு முன்னேற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுதி நின்று கிறிஸ்தவ பாமாலை 282வது பாடல் அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவீர் என்று தொடங்குகிற 282வது பாமாலையை சேர்ந்து பாடுவோம்.
நாம் யாவரும் 116வது சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து 19வது வசனங்கள் முடிய முறைமுறையாய் படிப்போம். முறைமுறையாய் படிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 116 12வது வசனத்திலிருந்து 19வது வசனங்கள் முடிய. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டீர். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்முடைய இயலாமை, நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிடுவோம். பிரியமானவர்களே, தூதுவராகிய பவுலார் ரோமாபுரிக்கு எழுதும்போது ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று வலியுறுத்துகிறார். ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் உக்கிரானத்துவமுடையவர்களாய் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்வின் கணக்குகளை ஒப்புவிப்பதற்கு ஆயத்தத்தோடு இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பல நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பிக்கிறவர்களாயிருக்கிறோம். ஆண்டவருடைய திருச்சித்தத்தை புரிந்திருக்கிற நாம் ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்கின்றோம். ஒரு நாள் ஆண்டவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய செயல்களுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், என் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்தும், என் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும். நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும் என்று அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய திருமுன் நிற்பதற்கு தகுதியுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே,
உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் எல்லாரும் வேண்டுதல் செய்வோம். இயலாத பாவங்கள், நாம் செய்திருக்கிற தவறுகள், பிறருடைய வாழ்விலே நன்மைகளை விரும்ப வேண்டிய நாம் வேதனைகளை உருவாக்கி இருக்கிற அனுபவங்கள் உண்டு. நீதிக்குரிய காரியங்களை நடப்பிக்க வேண்டிய நாம் அநீதிகளை செய்து ஆண்டவரை காயப்படுத்தி இருக்கிறோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். அனைத்து ஆற்றலும் மிகுந்த அருளும் நிறைந்த ஆண்டவர் உண்மையாக தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்து விடுகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பை கட்டளையிட்டருளி தொடர்ந்து பாவம் செய்யாதபடிக்கு தமது தூயாவியாரின் வழிநடத்துதலையும் தேற்றுதலையும் நிறைவாக தந்தருளுவாராக. ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார். இந்த உறுதியோடு கூட ஆண்டுடைய திரு சமூகத்திலே நன்றிகளை ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்மை கிருபையாக நடத்தி இருக்கிறார். நமக்கு திறமைகளை தந்திருக்கிறார், தாளந்துகளை தந்திருக்கிறார். இவைகளை வளப்படுத்திக் கொள்வதற்காக காலங்களை தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் வாயை விரிவாய் திற, நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர் கடவுளை மகிமைப்படுத்துகிறார். இந்த காலை வேளை ஆண்டவரை துதிக்கிற வேளையாய் இருப்பதாக. ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய், சுகபலனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நன்மைகளை தந்த ஆண்டவரை நன்றி உணர்வோடு கூட மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, ஆண்டவரே செய்திருக்கிற நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை துதிக்கிற நாம் ஒரு தீர்மானம் எடுக்க அழைக்கப்படுகின்றோம். என்னை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். என் கையிலே தந்திருக்கிற தாளந்துகள் எல்லாவற்றையும் அவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்து அவைகளை வளப்படுத்திக் கொள்ளுவேன் என்று அர்ப்பண சிந்தையோடு கூட பாடி ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கிற வேண்டுதலை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டல
இப்பொழுது இந்நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். வாசிக்கப்பட வேண்டிய வேத பாட பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 வரைக்கும். லூக்கா 19 வசனங்கள் 12 முதல் 26 வரைக்கும். பிரபுவையில் ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேர் அழைத்து அவர்களுக்கு 10 ராத்தல் திரவியங்கள் கொடுத்து, நான் திரும்பி வருவளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்நானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்களை அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்த இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உடைய ராத்தலில் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருப்பாய் என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உடைய ராத்தலில் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக எழுதினான். பின்பு வேறொரு வந்து, ஆண்டவனே, இதோ உங்களுடைய ராத்தல், இதை ஒரு சீலையில் வைத்திருந்தேன். நீர் வைக்காத எடுக்கிறவரும் விதைக்காத அறுப்பவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனை, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காத எடுக்கிறவரும் விதைக்காத அறுப்பவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின் ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அது வட்டியோடு வரப்பெற்று கொள்வேன் என்று சொல்லி சொபிமோனிற்பன் நோக்கி அந்த ராத்தலை அவன் கவிழ்ந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத இடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றது. வாசிக்கப்பட வேண்டிய வேதபாகம் வாசித்து முடிந்தது. Amen.
பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை உக்கிரானக்காரர்களாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். தேவையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். அவருடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். யாவரும் கரங்களை தட்டி கிருபையினால் நடத்துகிற ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் ஸ்தோத்தரிப்போம். கிருபையை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கிருபையினால நிலைநிற்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபையினால நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். இந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் இணைந்து பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இம்மட்டும் தாங்கி நடத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் உம்முடைய திரு சமூகத்திலே வந்திருக்கிற எங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்க ஜெபிக்கிறோம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், எங்கள் உள்ளந்திரியங்களை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். தேவைகளோடு கூட காத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் பலவிதமான தேவைகளுக்காய்
ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கின்றோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பங்களிலே தந்திருக்கிற வயோதிப பெற்றோரை ஆண்டவர் பாதுகாப்பீராக. ஒரு சுகபலனை தந்து நடத்தும்படிக்கு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்திலே தந்திருக்கிற பிள்ளைகளுக்காய், குடும்பமாயிருக்கிற பிள்ளையுடைய குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் பல இடங்களில் தங்கி இருக்கிறார்கள். வேலை நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக தங்கி இருக்கிறார்கள். எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நன்மைகளை சொந்தமாக்க ஆண்டவர் அருள் புரிவீராக. வெற்றிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் அருள் புரிய வேண்டுதல் செய்கின்றோம். தந்தையே, இந்த நாட்களிலும் கர்த்தருடைய சட்டைகளின் மறைவிலே ஒவ்வொருவரையும் மறைத்து பாதுகாக்க ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்களுக்காக அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள் நன்மைகளை கண்டுகொள்ள ஆண்டவர் அருள் புரிவீராக. பலகீனங்கள் நீங்குவதற்காய் அவருடைய திரு சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் பரிபூர்ண விடுதலையை கண்டுகொள்ள ஆண்டவர் அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். இருதய பலகீனத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. தோல்வியாதிகளினால் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. வெளியே சொல்வதற்கு கூட முடியாமல் கண்ணீரோடு நிற்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தொட்டு விடுதலையை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஐயா, நல்ல விடுதலையை கண்டுகொள்ள ஆண்டவர் அருள் புரிவீராக. கடன் பாரத்தினாலே கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு. கலக்கங்கள் நீக்கப்படும்படிக்கு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சொந்தமாய் வீடு வேண்டும் என்று சொல்லி வீட்டிற்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வீடு கட்டுகிற வேலை செய்கிறவர்கள் உண்டு. வீட்டு வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் நன்மையினாலே நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள ஆண்டவர் அருள் புரிய வேண்டுதல் செய்கின்றோம். நாட்களிலும் வைரஸ் பெருந்தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறுகிறவர்கள் உண்டு. இல்லங்களிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். வியாதி முழுவதுமாய் தேசத்தை விட்டு நீங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். சுவாமி, நாட்களிலும் தகப்பனே, தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானம் பெருகட்டும். நன்மையினாலே நிரப்பப்படட்டும். உங்களுடைய திருச்சபை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். திருச்சபையிலே பணிவிடைகளை நிறைவேற்றுகிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஐயா, தந்திருக்கிற சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய பெற்றோரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தந்தையே, எங்களுடைய பேராயத்தை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. பேராயருக்காய் உடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். பேராயத்தின் ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பணிவிடைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளுக்காய், ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிறுவனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய வழிநடத்துதலை தந்து கர்த்தர் தாங்கும்படிக்கு வேண்டுதல் செய்கிறோம். ஐயா, இடத்துல வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நன்மையினாலே நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய சமாதானம் குடும்பங்களிலே நிறைவாய் தங்கி இருக்கட்டும். நாங்கள் சிறந்த உக்கிரானமுடையவர்களாய் எங்களுடைய பொறுப்புகளிலே மிக கண்ணியத்தோடு நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஐயா, கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நன்மையினால நிரப்புவீராக. நாளிலும் எங்களோடு பேசும்படிக்கு ஜெபிக்கிறோம். வசனத்திற்காய் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உக்கிரானத்துவத்தை குறித்து புரிந்து கொள்வதற்காக இந்த நாளிலே பொறுப்பாண்மையின் ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். பொறுப்பாண்மை என்று சொல்வதிலும் கிறிஸ்தவ பொறுப்பாண்மை அல்லது கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்பதை நாம் தினமும் சிந்தனை செய்ய வேண்டும். கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்று சொல்லும்போது நாம் எல்லாரும் ஒரு நாள் கடவுளிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கை குறித்து ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். இதற்காக இந்த உலகத்திலே ஆண்டவர் மிக கவனத்தோடு வாழும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். அப்படியானால் ஒரு உக்கிரானக்காரர் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 27வது வசனங்கள் வரை உள்ள பகுதியை இந்த நாளிலே சிந்தனை வசனமாக எடுத்துக் கொள்ளலாம். லூக்கா 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். எப்படி ஒரு சிறந்த உக்கிரானக்காரர்களாக இருக்க முடியும்? இந்த லூக்கா
19வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது 11வது வசனம் சொல்கிறது, அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் இருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு உவமையை ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சீடர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை பின்பற்றியவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இனி இறையரசு என்பது சீக்கிரமாய் வந்துவிடுகிறது, பரலோகத்தை குறித்த சிந்தையோடு கூட இருக்கிறார்கள், சீக்கிரமாய் வரப்போகிறது. அப்படியானால் ஆண்டவர் பரலோகத்தினுடைய அரசை குறித்தும் அல்லது இறை அரசை குறித்தும் உலகத்திற்குரிய அரசை குறித்தும் அவர் ஒரு விளக்கத்தை சொல்கிறதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். என்ன விளக்கத்தை சொன்னார்? ஒரு தலைவர் ஒருவர் தன்னுடைய அரசை வாங்குவதற்காக அவர் பயணப்பட்டு செல்லுகிறார். பயணப்பட்டு சென்று அரசை வாங்கி வருவதற்காக செல்லும் போது அவரை தலைவராக வரக்கூடாது என்று சொல்லி இங்கே விரும்புகிற மக்கள் கூட்டம் அங்கே தூதுவர்களை அனுப்பி இவருக்கு தலைவரைக்காக நியமிக்க கூடாது என்று சொல்வதற்காக தூது அனுப்புகிற ஒரு செய்தியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தலைவர் அப்படி தூது அனுப்பப்பட்ட பிற்பாடும் அவர் அந்த குடியுரிமையை பெற்று இப்பொழுது இங்கே வருகிறார். வந்து அவர் அரசாட்சி செய்வதற்காய் இப்பொழுது பொறுப்போடு கூட வருகிறார். வந்து என்ன செய்கிறாராம்? அவர் போகும்போது சிலருக்கு மினாவை அவர் பிரித்து கொடுத்து விட்டு சென்றார். அதற்குரிய கணக்குகளை கேட்கிறார். கணக்குகளை கேட்கும் பொழுது அதிலே இப்பொழுது அதிகமாக பெருக்கியவர்களை அவர் என்ன செய்கிறார்? பாராட்டுவதையும் அதை மறைத்து வைத்தவர்களை அவர் இப்பொழுது தண்டனையை கொடுக்கிறதை குறித்தும் இந்த லூக்கா நற்செய்தியிலே படிக்கிறோம். இதனுடைய பொருள் என்ன? முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவருடைய அரசு என்பது உலகத்திற்குரிய நீதியாய் அமைவது இல்லை. இந்த தலைவர் தன்னுடைய அரசாட்சியை பெற்றுக் கொள்வதற்காய், பொறுப்புகளை பெற்றுக் கொள்வதற்காய் செல்வதற்கு முன்னதாகவே இப்பொழுது தன்னிடத்திலே இருக்கக்கூடிய இந்த மினாக்களை அவர் ஒவ்வொன்றாக பிரித்து கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுக்கிறதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மினா அல்லது ராத்தல். இந்த மினா என்று சொல்வது ஒரு மினா 100 தெனாரியத்தை குறிப்பது. 100 தெனாரியம் என்றால் அன்றைக்கு பாலஸ்தீனாவிலே ஒருவருக்கு ஒரு நாள் கொடுக்கப்படுகின்ற வேலைக்குரிய கூலி என்பது 1 தெனாரியம். அப்படியானால் இந்த 100 தெனாரியம் என்பது ஒரு மினா என்று குறிப்பிடப்படுகிறது. 100 நாள் வேலைக்குரிய சம்பளத்தை, அதற்குரிய கூலியை இனாமாக கொடுத்து விட்டு செல்கிறார். இனாமாக நீங்கள் இதை கண்ணியத்தோடு கூட வைத்திருக்க வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், பெருக்க வேண்டும் என்று இவர் முன்னதாகவே கொடுத்து விட்டு செல்லுகிறார். பிரியமானவர்களை, நாம் சிந்தனை செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இங்கே இருக்கிறது. பொதுவாக அரசாட்சியை பெறுவதற்கு அல்லது தலைமைத்துவ பொறுப்பை பெறுவதற்கு செல்கிறவர்கள் அந்த பொறுப்பை பெற்ற பிற்பாடுதான் அவர் தனக்குரியவைகளை பலருக்கு பங்கிட்டு கொடுப்பார். பலருக்கு கொடுத்து நீங்கள் இந்த பொறுப்புகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். இது உலகத்திற்குரிய காரியம். உலகத்திற்குரிய அரசு என்பது அரசாட்சியை பெற்ற பிற்பாடுதான் தனக்குரிய மந்திரிகளை நியமிப்பார்கள், தனக்குரிய பொறுப்பாளர்களை நியமிப்பார்கள். இது அரசாட்சியை பெற்ற பிற்பாடு. ஆனால் இறையரசுக்குரிய அரசு என்பது அரசாட்சியை பெற்ற பிற்பாடு பகிர்ந்து கொடுப்பது அல்ல. முதலாவது பகிர்ந்து கொடுத்த பிற்பாடு அரசாட்சியை நிலைநிறுத்துவது. எனவே இங்கே மினா என்று குறிப்பிட்டாலும் சரி அல்லது ராத்தல் என்று குறிப்பிட்டாலும் சரி, அதனுடைய பொருள் என்ன? இறை அரசுக்குரிய பண்புகள் இப்பொழுது இந்த தலைவன் பிரித்து கொடுக்கிறான். இந்த பிரித்து கொடுக்கிற இந்த இறையரசுக்குரிய தன்மைகளை
அல்லது தாளந்துகளை நீங்கள் வளர்த்த வேண்டும். அவ்விதமாய் வளர்த்துவதனால் தான் இறையரசு விரிவாக்கப்பட்டு நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைவர் என்ன செய்கிறார்? தான் செல்வதற்கு முன்னதாக அவர் 10 பேருக்கு இந்த மினாயை அவர் பிரித்து கொடுக்கிறார். கொடுத்த பிற்பாடு 2 முக்கியமான காரியங்கள் சம்பவிக்கிறது. இவர் சென்று அந்த அரசுரிமையை பெற்று வருகிறார். வந்த பிற்பாடு என்ன செய்கிறாராம்? 2 முக்கியமான காரியங்களை செய்கிறார். ஒன்று, ஒரு கூட்டத்தை பாராட்டுகிறார், இன்னொரு கூட்டத்தை பரிதபிக்க வைக்கிறார். பாராட்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், பரிதாபத்திற்கு உள்ளானவர்கள் இருக்கிறார்கள். இந்த பாராட்டுக்குரியவர்கள் யார் என்றால், இங்கே நாம் படிக்கும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. நீர் எனக்கு 1 கொடுத்து கொண்டு சென்றீர். இப்பொழுது 10 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். இதை சிந்தனை செய்ய வேண்டும். 1 10 மாற்றுவது என்பது எளிதான காரியம் அல்ல. 1 10 அல்லது 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைப்பது அது சாதாரணவை கிடைக்கிறது இல்லை. எனவேதான் இந்த 1ஐ 10 என்று சொல்லும் போது இறையரசுக்குரிய சமத்துவம், நீதி, அன்பு இவைகளை 1ஐ 10 நீங்கள் பெருக்க வேண்டும். அபிதமாய் பெருக்குகின்ற அனுபவம் மிக்கதாக ஒருவர் இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுகிறார், நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. 10 பட்டணங்களை இறையரசுக்குரியதாக நீ மாற்ற வேண்டும். 10 பட்டணங்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது, அதை இறையரசுக்குரியதாக மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சிறிய பகுதியாயிருக்கலாம், ஒரு சிறிய மக்கள் கூட்டமாயிருக்கலாம், இறையரசுக்குரியவர்களாய் அவர்களை நீங்கள் மாற்ற வேண்டும். ஆண்டவர் இதை கற்றுக் கொடுத்தார். எனவேதான் ஆண்டவர் அவர்களை பாராட்டுகிறார். ஏன் பாராட்டுகிறார்? நீ 10 மடங்கு இறையரசுக்குரிய பண்புகளை வளர்த்தி இருக்கிறாய். ஆண்டவர் உன்னை பாராட்டுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஒரு நாள் நாம் நிற்கும் பொழுது ஆண்டவரால் பாராட்ட பெற்றவர்களாய் இருக்கிறோமா? இல்லை, அதற்குரியவர்களாய் நாம் நடந்து கொள்வதில்லையா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் பாராட்டுகிறார். எப்படி பாராட்டுகிறார்? நல்ல பணியாளர், நம்பிக்கைக்குரிய பணியாளர். உலகத்திலே உண்மையான பணியாளராய், நம்பிக்கைக்குரிய பணியாளராய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இவரை 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக மாற்றுகிறார் என்று அந்த ஊமையிலே சொல்கிறார். 10 பட்டணங்களுக்கு அதிகாரி. இந்த 10 பட்டணங்களும் இறையரசுக்குரியவைகளாக மாற்றுவதற்கு இவரால் இயலும், இவரால் முடியும். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, 10 பட்டணங்கள் வேண்டாம். உங்களுக்கு கொஞ்ச திறமை அல்லது கொஞ்சமான மக்கள் கூட்டத்தின் மத்தியில நீங்கள் அவர்களை இறையரசுக்குரியவர்களாய் மாற்ற முடியுமா? ஒரு நாள் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நிற்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நம் பயத்தோடு நிற்பதற்கு அல்ல, ஆண்டவரால் பாராட்டப்பட்டவர்களாய், ஆண்டவரால் பாராட்டுதலை பெறுகிறவர்களாய் இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக இன்னொரு கூட்டம் இருக்கிறது.
பரிதாபத்திற்குரியவர்களாக இருக்கிறவர்கள். லூக்கா 19 அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கும் பொழுது, பின்பு வேறொருவர் வந்து, ஆண்டவரே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருக்கிறேன். உம்முடைய ராத்தல் என்னிடத்தில் இருக்கிறது. இந்த ராத்தல் உழைப்பின் பயனாக கொடுக்கப்பட்டது அல்ல. இந்த மினா என்று சொல்லக்கூடிய நாணயம் உழைப்பின் பயனாக கொடுத்தது அல்ல, இனாமாக கொடுக்கப்பட்ட ஒன்று. இப்பொழுது இவர் சொல்கிறார், நான் கைக்குட்டையில் அதை மறைத்து வைத்திருக்கிறேன். முன் நாட்களிலே வயோதிப அம்மாமார் பணத்தை முந்தானியிலே அல்லது ஏதோனும் ஒரு துணிகளிலே கட்டி யாருக்கும் தெரியாதவாறு வைத்துக் கொள்ளுவார்கள். இந்த பழக்கம் பல குடும்பங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இங்கே இந்த மனிதர் சொல்லுகிறார், நான் கைக்குட்டையில் இதை மறைத்து வைத்திருக்கிறேன். காரணம் என்ன? அவர் எஜமானை குறித்து தவறாக புரிந்திருந்தார். எப்படி தவறாக புரிந்திருந்தார்? 21வது வசனம் சொல்கிறது, நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது, வைக்காததை எடுக்கிறது யார்? அது திருடனுடைய வேலை. அவர் வைக்காத இடத்தில் இன்னொருவர் வைத்திருக்கிற பொருளை எடுத்துக் கொள்வது திருட்டுத்தனம். அதே போல அறுக்காததை, அதே போல விதைக்காததை அறுத்தல், இது யாருடைய பண்பு? அதுவும் திருட்டுத்தனத்தினுடைய பண்பு. தான் விதைக்காததை அறுவடை செய்து கொண்டு செல்லுதல். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய தலைவனை இப்பொழுது திருடனாக காண்கிறான். திருடனாக காண்கிற அனுபவம் இந்த பணியாளருக்கு இருக்கிறது. பல நேரங்களில் நாம் நமது குறையை மறைப்பதற்காய் பிறரை குற்றப்படுத்துகிறோம். இந்த பணியாளர் தன்னுடைய குறையை மறைப்பதற்காய் தனக்கு இருக்கின்ற இந்த மினா என்ற நாணயத்தை அவர் கைக்குட்டையால் மறைத்து வைத்ததுமின்றி இப்பொழுது தனக்கு இதனை கொடுத்த தலைவரை, இனாமாக கொடுத்த தலைவரை திருடனாக பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, ரட்சிப்பு, பரலோகத்திற்குரிய முன் சுவைகளான நீதி, பகிர்வு, அன்பு, சமாதானம், இவைகளை இனாமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இனமாக பெற்றிருக்கிற இந்த பரலோகத்தினுடைய முன் சுவையை பல நேரங்களில் நாம் மறைத்து வைக்கிறோம். மறைத்து வைத்து ஆண்டவரை குறை சொல்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்படியானால் இந்த காலை வேளையிலே ஒன்று சிந்தித்து பாருங்கள். நாம் பாராட்டுக்கு உரியவர்களாய் இருக்கிறோமா, இல்லை பரிதாபத்திற்குரியவர்களாய் இருக்கிறோமா? இந்த மனிதனுடைய நிலையோ பரிதாபமாய் இருந்தது. அவனிடத்தில் இருந்து இருந்த அந்த ஒரு மினாவையும் பெற்று இப்பொழுது இன்னொருவருக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை பாராட்டுகிறாரா, இல்லை ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நிற்கும் போது நாம் பரிதாபத்திற்குரியவர்களாய் இருக்கிறோமா? ஒருவரும் பரிதாபத்திற்குரியவர்களாய் இருந்துவிடக் கூடாது. ஆண்டவரால் பாராட்டுகின்ற அனுபவத்தை சொந்தமாக்க வேண்டும். ஆண்டவர் பாராட்ட வேண்டுமானால் இறையரசுக்குரிய அந்த முன் சுவையை உலகத்திலே விரிவடைய செய்ய வேண்டும். பிறரை பரலோகத்திற்குரியவர்களாய் மாற்ற வேண்டும். நம்முடைய தாளந்துகளை வளப்படுத்த வேண்டும். இந்த சிந்தையோடு கூட முன்னேறி செல்வோம். பொறுப்பாண்மை மிக்கவர் விசுவாசிகளாய் முன்னேறுவோம். ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்திருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவிலே கொண்டிருக்கிற விசுவாசத்தை திருத்தூதுவர் பற்றுறுதி அறிக்கை வாயிலாக நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார்.
பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமன். நாம் இணைந்து 371வது கீர்த்தனை பாடல் எந்தன் ஜீவன் சொந்தமதாக தத்தம் செய்கிறேன் ஜீவன் தந்த நாயகா என்று தொடங்குகிற 371வது கீர்த்தனை பாடலை பாடி ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். பொறுப்பு மிக்கவர்களாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிற எங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவருடைய திருமுன் ஒரு நாள் நிற்கும்போது கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கிறீர்.
எங்கள் ஆண்டவரால் பாராட்டுக்குரியவர்களாயிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எச்சூழ்நிலையிலும் பரிதாபத்திற்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது என்கின்ற சிந்தையோடு முன்னேற எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற தாளந்துகளுக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். இறையரசுக்குரிய பண்புகளை தினமும் பிறருடைய வாழ்விலே வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்தமுடையவர்களாய், நீதியுடையவர்களாய், அன்புடையவர்களாய், பிறரையும் ஏற்று மகிழ்ச்சியோடு முன்னேறி எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை அலங்கரித்த ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகின்றோம். ஆராதனையிலே இசை கருவியை மீட்டி பாடல்களை பாடி உம்மை மகிமைப்படுத்திய தம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். ஆராதனையில் பங்களிப்பு தந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆராதனையில் பங்கு பெற்ற அத்துணை பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நாங்கள் பொறுப்பாண்மை உடையவர்களாய் இந்த உலகத்தில் சாட்சியோடு முன்னேற எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர் பணிகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். வருகின்ற காலங்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாய் இருக்க ஆண்டவர் அருள் செய்ய ஜெபிக்கின்றோம். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பொறுத்தருளுவீராக. வரும் நாட்களிலே புது வயதில் பிரவேசித்து ஆண்டவரை துதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்த ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். படைத்திருக்கிற காணிக்கைகளையும் எங்களையும் பரிசுத்தராகி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நன்மைக்குரிய பாதையிலே ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவீராக. இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஆண்டவர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியாரின் வழிநடத்துதலும் சிநேகமும் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கடவுளுடைய திருப்பெயராலே.